Hi guys, this is Nivita. In the video 12th standard physics unit 3 magnetism and magnetic effects of electric current lesson இருக்கிற லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட். ஏன் அப்படின்னா இதுக்கு பிறகு வர கொஞ்சம் இதில் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் எடுத்துக்கிறீங்க. when an electric charge q is kept at rest in a magnetic field. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த எலக்ட்ரிக் சார்ஜை வந்து நீங்கள் ரெஸ்ட்டில் வச்சுக்கிறீங்க, ஒன்றுமே பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா அது அந்த சார்ஜ் மேலே எந்த ஒரு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த சார்ஜை மூவ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகேவா, ஒன்றுமே இல்லை, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் நீங்கள் வந்து ஒரு சார்ஜ் கொண்டு போய் சும்மாவே வச்சுருந்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. ஆனால் அந்த சார்ஜ் வந்து கொஞ்சம் நகர்த்துனீங்கன்னா கூட அது மேலே வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஓகேவா, அந்த சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, இது வந்து கூலும் ஃபோர்ஸை விட டிஃப்ரெண்ட்டு. இது வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கும் போது தானே உருவாகுது. அதனால் இதை நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டர் இஸ் ஈக்குவல் டு q இன்ட்டு v வெக்டார் கிராஸ் b வெக்டார் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து v வெக்டார் அப்படிங்கிறது அந்த சார்ஜோட வெலாசிட்டி. ஏன்னா அது வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்போ தானே ஒரு ஃபோர்ஸ் உண்டாகுது. ஸோ அதனால் வந்து வெலாசிட்டி அண்ட் b வெக்டார் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அந்த சார்ஜை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இன் ஜென்ரல் இஃப் த சார்ஜ் மூவிங் இன் போத் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இப்போ ஒருவேளை ஒரு சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்லையும் மூவ் ஆச்சு மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேயும் மூவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த டோட்டல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா எஃபெக்டர் இஸ் ஈக்குவல் டு q இன்ட்டு இ வெக்டார் இன்ட்டு வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படிங்கிறது. இது கூட வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேர்கிறதுனால உங்களுக்கு ஒரு இ வெக்டர் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக வரும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் சும்மாவே இருந்ததுன்னா அது மேலே எந்த ஒரு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகாது. அதுவே ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஓகேவா, அதை தான் நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஃபோர்ஸ் ஆன் த மூவிங் சார்ஜஸ் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட், அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற என்ன அதெல்லாம் கண்டுபிடிக்கலாமா. when an electric field q is moving with a velocity v vector, இப்போ ஏதோ ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குது, அது வந்து v வெக்டர் அப்படிங்கிற ஒரு வெலாசிட்டியில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதை தான் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஃப்எம் வெக்டர் அப்படின்னு என்னது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ ரொம்ப நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே பண்ணி லாரன்ஸ் வந்து அந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த மூவிங் சார்ஜ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகிற அந்த ஒரு சார்ஜ் மேலே ஏற்படுற ஃபோர்ஸை வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காருன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு q இன்ட்டு வி வெக்டார் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. இதே நீங்கள் மேக்னிடியூடில் எழுதுனீங்க அப்படின்னா அந்த வெக்டார் நோட்டேஷன்லாம் எதுவுமே வராது. இப்போ எஃப்எம் இஸ் ஈக்குவல் டு q இன்ட்டு வி வெக்டர் அப்படிங்கிறது என்ன வரும், வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னு இருக்கிறது வந்து உங்களுக்கு ஆக்சுவலி கிராஸ் ப்ராடக்ட், அப்போ வந்து சைன் தீட்டான்னு வந்திருக்கும். அப்போ விபி சைன் தீட்டா அப்படின்றது மட்டும் வருமா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கு வந்து இந்த எஃப்எம் வெக்டார் இருக்குல்ல அது வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா, இங்கே பாருங்கள், எஃப்எம் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ FM vector is directly proportional to the magnetic field B vector. அதுக்கப்புறமேட்டு இந்த FM வந்து வெலாசிட்டியோடையும் directly proportional தானே இருக்குது. அதனால் FM vector is directly proportional to the velocity V vector அப்படின்றது வரும். அடுத்தது எதுக்கு directly proportional இருக்குது, sin theta அப்படின்றது இருக்கு இல்லையா. அப்போது FM vector is directly proportional to the sin of the angle between the தீட்டா அப்படிங்கிறது என்னது, வெலாசிட்டி வெக்டருக்கும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தான் நம்ம தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் எஃப்எம் வெக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் தி வெலாசிட்டி அண்ட் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா, அடுத்தது ஃபோர்த் ஒன், எஃப்எம் வெக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ் q. அப்போ இந்த இடத்துல எஃப்எம் இஸ் ஈக்குவல் டு q தானே வருது. அப்போ இது வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த சார்ஜ், இதை டிபெண்ட் பண்ணி எல்லாமே இருக்கும். ஓகேவா, இது எல்லாமே வேரியாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த டைரக்ஷன் ஆஃப் எஃப்எம் வெக்டர் இஸ் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு பி வெக்டார் அண்ட் v vector and b vector as fm vector is a cross product of v vector and b vector. இன்னொரு விஷயம், உங்களுக்கு cross product அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போது இந்த இடத்துல v vector cross b vector அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா,
இந்த v வெக்டர் கிராஸ் b வெக்டர் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஐ டேக் திஸ் அஸ் v வெக்டர் அண்ட் இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு b வெக்டர் அப்படிங்கிறத வரைகிறேன். ஸோ இது ரெண்டுத்துக்குமே பர்பண்டிகுலராக ஓகேவா, இதுக்கு வந்து இது பர்பண்டிகுலர், இதுக்கு வந்து இது பர்பண்டிகுலர் ஓகே. பட் ஸ்டில் இப்போ இது ரெண்டுத்துக்குமே ஒரு பர்பண்டிகுலர் வரையும் போது எனக்கு இந்த மாதிரி இருக்கும். v வெக்டர் கிராஸ் b வெக்டர் அப்படிங்கிறத இது ரெண்டுத்துக்குமே பர்பண்டிகுலர் ஓகேவா. அப்போது எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the direction of இந்த ஃபோர்ஸ் ஓகேவா, இந்த ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா இதுக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும், இதுக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும். ஏன்னா எஃப்எம் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர் தானே. அப்போ எனக்கு இது தானே ஃபோர்ஸோட டைரக்ஷன். அப்போ அந்த ஃபோர்ஸுங்கிறது உங்களுக்கு பி வெக்டருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும், வெலாசிட்டி வெக்டருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும். இங்கே பாருங்கள், the direction of fm vector is always perpendicular to v vector and b vector as fm vector is a cross product ஓகேவா. ஏன்னா fm வெக்டருங்கிறது என்னது, கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர். உங்களோட மேக்ஸில் கூட அந்த ஸ்கேலார் ப்ராடக்ட், வெக்டர் ப்ராடக்ட் அதெல்லாமே வரும். நீங்கள் அந்த மேக்ஸில் படிப்பீங்க, வெக்டர் அல்ஜிப்ரா அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஓகேவா, 6th சாப்டரில் அந்த இடத்துல இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள், வி வெக்டார் பி வெக்டார், இங்கே வந்து எஃப்எம் வெக்டார். அதே வந்து இது வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும்போது இப்படி வருது, இதே வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த எஃப்எம் வெக்டர் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து கீழ் நோக்கி இருக்குது, அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா. The direction of FM vector on the negative charge is opposite to the direction of the FM vector on the positive charge provided other factors are identical. மற்ற எல்லா ஃபேக்டர்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, அந்த தீட்டா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் நெகட்டிவ் சார்ஜுக்கு இருக்கிற ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் சைடில் தான் பாசிட்டிவ் சார்ஜ் மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், the velocity v vector of the charge q is along the magnetic field b vector, then FM vector is 0. இப்போது ஒருவேளை நமக்கு அந்த வெலாசிட்டி வெக்டரும் பி வெக்டரும் ஒரே டைரக்ஷனில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வி வெக்டரும் பி வெக்டரும் வந்து சேமான ஒரு டைரக்ஷனில் இருந்ததுன்னா எனக்கு என்ன ஆகிடும்னா இந்த எஃப்எம் வெக்டரோட வேல்யூ 0ன்னு ஆகிடும். ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல சைன் 0ஓட வேல்யூ என்னது 0, அதனால் எஃப்எம்மோட வேல்யூமே 0ன்னு ஆகிடும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெலாசிட்டி வெக்டரும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து அலாங் த டைரக்ஷனாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எஃப்எம்மோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம டெஃபினிஷன் ஆஃப் டெஸ்லா பார்க்க போகிறோம். இது வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க. என்னென்னா, the strength of the magnetic field is 1 Tesla if the unit charge. இப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்னா, இந்த ஃபார்முலா இருக்கிறதுலேருந்து நான் பி மட்டும் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பி இஸ் ஈக்குவல் டு எஃப்எம் டிவைடட் பை உங்களுக்கு என்ன வரும், QV இன்ட்டு சைன் தீட்டா அப்படின்றது வந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ், இப்போ இந்த ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ வந்து எப்போ வந்து 1 டெஸ்லாவாக இருக்கும், எப்போ வந்து 1 டெஸ்லாவாக இருக்கும் அப்படின்னா, இஃப் யூனிட் சார்ஜ், இந்த Q இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு யூனிட் சார்ஜ் மூவிங் இன் இட் வித் த யூனிட் வெலாசிட்டி. அப்போ அந்த வெலாசிட்டியோட வேல்யூவே என்னவாக இருக்குது, உங்களுக்கு 1ன்னு இருக்குது, மூவிங் வித் த யூனிட் வெலாசிட்டி. அப்போ வந்து அது எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், எனக்கு வந்து 1 யூனிட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு டெஸ்லாவாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பாருங்கள். த ஸ்ட்ரென்த் ஆஃப் த, இங்கே சைன் தீட்டா அந்த மாசு அதெல்லாமே கான்ஸ்டன்ட், அதெல்லாமே விட்டுருங்க, நம்மளுக்கு பொறுத்தவரை இதுதான் முக்கியம் ஓகேவா. த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு எப்போ ஒரு டெஸ்லாவாக இருக்கும் அப்படின்னா, இஃப் த யூனிட் சார்ஜ், அந்த கியூவோட வேல்யூ இருக்குல்ல, அது வந்து யூனிட் சார்ஜாக இருக்கும்போது 1ஆக இருக்கும். எப்போ 1ஆக இருக்கும், இது எல்லாமே 1ஆக இருக்கும்போது தானே. மூவிங் இன் இட் வித் யூனிட் வெலாசிட்டி எக்ஸ்பீரியன்சஸ் ஏ யூனிட் ஃபோர்ஸ். ஸோ இந்த கண்டிஷன்லாம் இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து 1 டெஸ்லாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. இந்த மாஸ், இந்த சைன் தீட்டா இதெல்லாமே விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் என்ன வரும் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், பி இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை கியூவி அப்படின்னு மட்டும் வரும். எஃப்னா என்னது, நம்ம நியூட்டன்னு சொல்லலாம், கியூனா வந்து கூலும்னு சொல்லலாம், வெலாசிட்டி அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த செகண்டை வந்து மேலே கொண்டு போயிடறேன். அப்போ என்எஸ் டிவைடட் பை சிஎம் அப்படின்னு வருமா, அதுதான் இங்கே போட்டிருக்காங்க ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி தானே, I is equal to Q by T which is equal to coulomb per second அப்படின்றது வரும்ல. நான் என்ன பண்ணேன்னா இந்த செகண்டை கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ N divided by C by S into M அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன்னா coulomb per second வந்து
ஐனா என்னது ஆம்பேரில் நம்ம சொல்லலாம் தானே. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், N/AM அப்படின்றது வந்திருக்குமா. ஸோ N/AM. இப்போ இதை நீங்கள் மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், நியூட்டன் ஆம்பேர் பவர் -1 மீட்டர் பவர் -1 அப்படின்றது வந்திருக்கும். ஓகேவா. ஸோ தட் இஸ் வாட் தி டெஃபினிஷன் ஆஃப் டெஸ்லா அப்படிங்கிறது. எனக்கு 1 டெஸ்லாங்கிறது அதோட யூனிட் என்னவாக இருக்கும், 1 நியூட்டன் ஆம்பேர் பவர் -1 மீட்டர் பவர் -1 அப்படின்னு இருக்கும். ஓகே இந்த டைரக்ஷன் இருக்குல்ல, இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து இந்த ரைட் ஹேண்டை எடுத்துக்கோங்க. ஓகேவா. உங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் எடுத்துகிட்டு இங்கே V வெக்டர் கிராஸ் B வெக்டர் தானே இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, முதல்ல வந்து V வெக்டருக்கு வரணும், அதுக்கப்புறமேட்டு நீங்கள் B வெக்டருக்கு போகணும். ஓகேவா. முதல்ல V வெக்டர்லேருந்து அப்படியே எங்கே B வெக்டர் இருக்கோ அங்கே போகணும். ஓகேவா. அப்போ அப்படி போகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, இட் பாயிண்ட்ஸ் இந்த அப்வர்ட் டைரக்ஷன், ரைட். ஸோ நம்ம அந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் எடுக்கும்போது இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுத்துக்கணும்.